வணக்கம் மக்களே, வெல்கம் டு FDFS வித் மோஹி. ஸோ மதராசி சிவகார்த்திகேயன் அவருடைய நடிப்பில் ஏஆர் முருகதாஸ் அவருடைய இயக்கத்தில் ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய ஒரு படம். ஸோ இந்த படத்துக்கு பார்த்திங்கன்னா ஆடி லான்ச் தவிர்த்து வேறு எந்த ஒரு ப்ரொமோஷனும் பார்த்திங்கன்னா இல்லை. அதே மாதிரி சேம் டைம் மக்களோட மைண்ட் செட் நம்ம ஹைப் ஆகணும், நம்ம போய் படத்தை பார்த்துட்டு நிம்மதியாக வரும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க. ஏன்னா தொடர்ந்து பெரிய பெரிய இயக்குநர்கள் அந்த மாதிரி அடித்த அடி அப்படி. ஸோ அதனால் இந்த அடி மறுபடியும் வாங்க வேணான்றனாலே மக்கள் அந்த மைண்ட் செட்டை கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த படம் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கு, எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்றத நான் இந்த ரிவ்யூவில் சொல்ல போகிறேன். ஸோ ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ரிவ்யூ ஆனது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எங்களுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ வாங்க நாம ரிவ்யூக்கு போகலாம். மதராசி இந்த படத்தினுடைய கதை சுருக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிஜு அண்ட் டீம் அவங்க பார்த்திங்கன்னா ஒரு அண்டர் கவர் ஆப்ரேஷனுக்கு உட்கொள்கிறாங்க. என்னென்னா தமிழ்நாட்டு பார்டருக்குள்ளே கன்ஸ் நிறைய லோட் ஆகிட்டு வருது. ஒரு 6 கண்டெய்னர் வருது. ஸோ அதில் பார்த்திங்கன்னா வித்யூ ஜமால் அவரோட ஃப்ரெண்டு இருக்கார் ஷபீர். ஸோ இவங்க 2 பேரும் பார்த்திங்கன்னா இந்த சென்னைக்குள்ளே, அதாவது தமிழ்நாட்டு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஒரு கல்ச்சரல் கொண்டு வர போகிறாங்க, கன் கல்ச்சர் கொண்டு வர போகிறாங்க. அதனால் நிறைய ட்ரேட் ஆகும், நிறைய சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டு கொண்டு வராங்க. ஸோ தடுத்து நிறுத்துறாங்க. ஆனால் அப்பயும் கன்ஸ் உள்ளே வந்துடுது, ஒரு கேஸ் ஃபேக்ட்ரிக்குள்ளே வந்துடுது. ஸோ அந்த ஒரு தருணத்தில் பிஜுக்கு அடிப்பட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கார். அதே இடத்துல பார்த்திங்கன்னா சிவகார்த்திகேயன் அடிப்பட்டு இருக்கார். ஏன்னா அவர் லவ் ஃபெயிலியர் ஆகி ஒரு இடத்துல பிரிட்ஜிலேருந்து கீழே விழுவாப்பில். ஸோ அதனால் 2 பேரும் பார்த்திங்கன்னா பேஷண்ட் மேட் ஆகிடுறாங்க. பேஷண்ட் மேட் 2 பேரும் பேசிக்கும் போது, உனக்கு என்னப்பா நீ சாகணும், அதானே சாகணும்னா ஒரு 2 நாள் கழிச்சு சாக ரெடியாக இருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க சிவகார்த்திகேயன். நான் பண்ணுறேன் சார். அவருக்கு ஹெல்பிங் டெண்டன்சி அதிகம். ஏன்னா சின்ன வயசில் ஒரு பெரிய விபத்துனால அவங்க ஃபேமிலி இறந்துடுறாங்க. அதனால் ஒரு பெரிய ட்ராமாவில் ஆகிடுறாரு. அவருக்கு ஒரு டெலியூஷன் டிஸார்டர் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதனால் எதுவாக இருந்தாலும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாரு. ஸோ பண்ணினாரா இல்லையா, அதாவது அந்த துப்பாக்கியை மீட்டு கொடுத்தாரா இல்லையா அப்படின்ற கதையை நோக்கி தான் நகரப்படுது. இந்த படத்தினுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா, சந்தீப் எலமன் அவர்களுடைய சினிமாட்டோகிராஃபி ரொம்ப ரொம்ப டாப் நாச்சாக இருந்தது. படத்தை பார்க்க வைக்கிறதுக்கான முக்கியமான ரீசனாக அவரே ஆகுது. மிக முக்கியமாக ஆக்ஷன் சீக்வன்ஸில் அவர் பண்ண அந்த சினிமாட்டோகிராஃபி பயங்கரமாகவே இருந்தது. அண்ட் அனிருத்தனுடைய பிஜிஎம் படத்தில் நிறைய இடங்களில் ஒர்க் அவுட் ஆகிருந்து. ஒரு சில இடங்களில் டாக்டர் படத்தினுடைய அந்த சாயல் வந்துட்டு போகுது. அட் சேம் டைம் பார்த்திங்கன்னா வித்யூ ஜமாலுக்கு போட பேக்ரவுண்ட் ஒர்க்காக இருக்கட்டும், அதே மாதிரி ஒரு சில இடங்களில் ஒரு பர்டிகுலரான பீப்புள்ஸ்க்கு போடுற மியூசிக்லாம் ரொம்பவே சிறப்பாக இருந்தது தான் சொல்லி ஆகணும். இருந்தாலுமே ஏதோ ஒன்று கம்மியாகுது அப்படின்ற மாதிரி அனுதுகிட்டு ஃபீல் ஆகுது. அது மாதிரி ஸ்ரீகர் பிரசாத் அவர்களுடைய எடிட்டிங் கட் இந்த படத்துக்கு ஒரு பெரிய பலமாக அமைஞ்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் கட் பண்ணியிருக்கலாம். பட் அந்த கட்ஸு கரெக்டான இடங்களில் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. முக்கியமாக ஆக்ஷன் சீக்வன்ஸில் ஸ்லோ மோஷன் யூஸ்லாம் போடாமல் கரெக்டாக அந்த மேக்கிங்கில் கொண்டு போயிருந்தாங்க. அடுத்ததாக இந்த படத்தினுடைய ஏஆர் முருகதாஸ் அவர் எடுத்துக்கிட்ட இந்த ஐடியாலஜி, முக்கியமாக ஒரு அநியாயத்தை தட்டி கேட்கணும் அப்படின்ற பட்சத்தில் ஒரு நார்மல் மனுஷன் தட்டி கேட்க மாட்டான். அப்போது இந்த மாதிரியான ஆளுங்களை கேட்டால் மென்டல்ன்றாங்க. ஸோ அந்த ஐடியாலஜியை கொண்டு வந்த விதம் ரொம்பவே நல்லா இருந்தது. எனக்கு அது பர்டிகுலராக பிடிச்சிருந்தது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா மக்கள் யாரை நார்மலாக பார்க்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கூட்டத்தில் வேடிக்கை பார்க்குற ஒரு மனுஷனை நார்மலாக பார்க்குறாங்க. அவங்க தட்டி கேட்குறவங்க பார்த்திங்கன்னா இவனுக்கு என்ன புத்தி இல்லையே அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அந்த ஐடியாலஜி வச்சுட்டு ஒரு படம் பண்ணியிருக்காரு. லிட்ரலி ஒரு அன்னியன் படம் மாதிரி அப்படின்னு கூட சொல்லலாம். அன்னியனில் ஸ்பிளிட் பர்சனாலிட்டி 3 இருக்கும், இதில் 2 இருக்கும், அவ்வளோதான் வித்தியாசம். அதாவது அவர் ஒழுங்காக மாத்திரை எடுத்துக்கலைன்னா அந்த அனிமல் உள்ள வெளியே வந்துடுவாப்புல. அதனால் என்ன ஆனாலும் பொறுப்பு இல்லை அப்படின்ற மாதிரி அடித்து நொறுக்குவார். ஸோ அந்த ஐடியாலஜி ரொம்ப நல்லா இருந்தது, ஐடியாலஜியாக நல்லா இருந்தது. அதுமாதிரி எக்ஸிக்யூஷனாக பார்த்தீங்கன்னா ஓரளவு கரெக்டாக கொண்டு வந்துட்டார் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அதுமாதிரி படத்தில் ஆக்ஷன் சீக்வன்ஸ் கோரியோகிராஃப் பண்ணப்பட்ட விதம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருந்தது படம் ஃபுல்லாகவே. ஸோ அதுக்கு கவின் நினைக்கிறேன், அவர் பெரிய பாராட்டுகள் சொல்லணும். ஸோ ஸ்டண்ட்டு தான் இந்த படத்தோட மேஜர் ப்ளஸ். முக்கியமாக அந்த ஓப்பனிங் சீனோட ஸ்டண்ட்டே நம்மளுக்கு பிரமிப்பானது. ஒரு லாரி, அந்த லாரி பார்த்திங்கன்னா ஒரு 10-15 காரை இடிச்சிட்டு வர சீனாக இருக்கும். அப்புறம் அந்த கன் ஃபைட்டாக இருக்கட்டும், அதேமாதிரி என்ஐஏ ஆஃபீஸில் பண்ணுற அட்டாக்காக இருக்கட்டும், அப்புறம் கிளைமேக்ஸில் வர அந்த ஹார்பர் ஃபைட், அது எல்லாமே ரொம்பவே ரசிக்கக்கூடிய வகையில் இருந்தது. அண்ட் இந்த படத்தினுடைய பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் சிவகார்த்திகேயன் அவருக்கு நடிப்புக்கு கொஞ்சம் தீனி போட்ட படம் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த படத்தை. ஏன்னா எஸ்பெஷலி அவர் அந்த டிலூஷன் ஆர்டர் அப்படின்ற ஒரு விஷயத்தை நல்லா உட்கொண்டு நல்லாவே ஒரு நடிப்பை டெலிவரி பண்ணியிருக்காரு. எஸ்பெஷலி அந்த செகண்ட் ஹாஃபில் ரொம்பவே நல்லா இருந்தது. அண்ட் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே இந்த ரேசியான அந்த ஸ்க்ரீன் பிளேக்கு அவர் முக்கியமான காரணமாக இருந்தார். அதுமாரி படத்தில் ஓவராக அந்த மாஸ் டைலாக்லாம் பேசாமல் அந்த மாதிரிலாம் இல்லாமல் அப்படியே அந்த கோ வித் ஃப்ளோவில் மாதிரியே இருந்தது. முக்கியமாக ஃபஸ்ட் ஹாஃபில் சிவகார்த்திகேயனுடைய நக்கல் நையாண்டி ரொம்பவே சூப்பராக இருந்தது. அதாவது சாக போகிறேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பார் இல்லையா, அந்த சீக்வன்ஸ் ஃபுல்லாகவே ரொம்பவே சூப்பராக பண்ணியிருந்தார் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அதேமாதிரி ருக்மிணி அவங்களுக்கு ஒரு கேரக்டரும் சரி இந்த படத்துக்கு நல்லாவே எழுதப்பட்டிருக்கு. பட் லவ் தான் இந்த படத்தினுடைய மெயின் கோர் சொல்லலாம். ஸோ லவ் வச்சு எவ்வளோ தூரத்துக்கு வேணால் அந்த எண்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி ருக்மிணி பார்த்திங்கன்னா தாயாக இருக்காங்க, சேயாக இருக்காங்க, எல்லாமே இருக்காங்க. ஸோ அவங்களோட கேரக்டர் ரொம்ப நீட்டாகவே பெர்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு. இந்த படத்தினுடைய அடுத்த ஹைலைட்னா வித்யுத் ஜமால். கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு இன்ஸ்டாகிராமில் பார்த்திங்கன்னா இவரை வைப் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஏன்னா படத்தில் மனுஷன் செம்ம கூலாக அப்படியே கேஷுவலாக சண்டை போட்டு போயிட்டே இருக்காப்புல. ஸோ அவருக்கு ஒரு தனி ஃபேன் பேஸே இந்த படம் மூலிமா கிரியேட் ஆகும் நான் நினைக்கிறேன். அடுத்து பிஜு மேனன் கரெக்டாக அந்த காப் அப்படின்ற ரோலுக்கு பர்ஃபெக்டாகவே யூஸ் பண்ணப்பட்டார், நல்லாவே ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இதுக்கடுத்து விக்ராந்த் பெருசாக யூட்டிலைஸ் பண்ணப்படவில்லை. இந்த படத்தில் பிஜு மேனனுடைய
பையனாக வராரு தவிர்த்து பெருசாக அந்த கேரக்டர் பெருசாக யூட்டிலைஸ் பண்ணப்படல. அவர் மேலே நம்மளுக்கு ஒரு ட்ரிகர் வரும். பட் அதை வந்து உடைச்சிட்டாங்க. அது யூஸ் பண்ணிதான் கூட நல்லா இருந்திருக்குமோ அப்படின்ற மாதிரி தோண வைக்குது. ஓகே, இந்த படத்தினுடைய ப்ராப்ளம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தினுடைய வே ஆஃப் ஸ்க்ரீன் ப்ளே அப்படின்னு கூட சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் முக்கியமாக அந்த லவ் சீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, அந்த லவ் சீன்ஸ் மாதிரியான ஸ்ட்ராங்காக இருந்திருந்தால் பரவாயில்ல, காமெடியோட கலந்து வருது. ஸோ இந்த படத்தினுடைய லவ் சீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லிட்ரலி படத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் மேக்ஸிமம் எடுத்துக்குது. இப்போ ஃபஸ்ட் ஹாஃப் பார்க்கும்போது ஒரு மாதிரி ஆவரேஜ் ரகமாக தான் போயிருந்தது. எஸ்பெஷலி அந்த லவ் சீன்ஸ்னால் மட்டுமே. அந்த லவ் சீன்ஸை கொஞ்சம் ட்ரிம் பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தோண வைக்குது. ஸோ லவ் சீன்ஸை ட்ரிக் பண்ணி படத்தினுடைய மெயின் கோரை விட்டு தாண்டி வந்த மாதிரியான ஒரு ஃபீல் அடிக்குது. அதனால் எனக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் ஆச்சு ஃபஸ்ட் ஹாஃப்லேயே. அண்ட் அந்த இன்ட்ரோ பிளாக்கும் சரி, அதை வந்து வேறு மாதிரி கொண்டு போயிருக்கலாம். அதை ஏதோ காமெடி பண்ணி வச்ச மாதிரி, இருங்க சார் உங்கள் கால் வருது, இன்னொரு காலில் நான் வந்து லிங்க் போடுறேன், இருங்க சார் நான் மர்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு மாதிரி கிளம்ஸி பண்ணிட்டாங்க. அந்த சீன் எதுக்கு அப்படி போர்ட்ரேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. ஆக்சுவலி ஏஆர் முருகதாஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வல் எக்ஸ்பர்ட்னு சொல்லலாம். பட் அவரே வந்து இந்த மாதிரி ஒரு சீன் கொடுக்கும்போது கொஞ்சம் ஏமாற்றம் இந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. இது எத்தனை பேருக்கு வந்து எடுத்துக்க முடியும் அந்த சீனை தெரில. பட் செகண்ட் ஹாஃப் பொறுத்த பார்த்திங்கன்னா ரேசியான ஸ்க்ரீன் ப்ளே போகுது. ஆனால் அதில் வந்து பயங்கரமான சினிமாட்டிக் லிபர்ட்டியை பயங்கரமாக எடுத்து வச்சுருக்காங்க. அதாவது லாஜிக்லாம் நீங்கள் கேட்கவே கூடாது. ஒரு என்ஐஏ ஆஃபீஸ் எப்படி இருக்க வேண்டிய என்ஐஏ, அதாவது லிட்டரலி ஒரு பயங்கரமான ஆர்ம்டு ஃபோர்ஸ் இருக்கிற ஏரியா, அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக பாம்பு போட்டு, அதாவது வில்லன் அதாவது ஷோபீர் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லாத்தையும் சுட்டு கொண்டு போயிட்டே இருப்பார். அதெல்லாம் ரொம்ப எடுத்துக்கிற மாதிரியே இல்லை. அதுவும் பெரிய பெரிய ஆளுங்க எப்படி ட்ரெயின்ட் ஆனவங்க, அவங்கள விட்டுட்டு இவங்க வந்து ஈஸியாக கொண்டு போகிறாங்கன்ற ஒரு விஷயம். அதேமாதிரி படத்தில் வந்து முக்கியமான ஒரு ஃபைட் சீன், அதில் வந்து நினச்சா வில்லன் ஈஸியாக ஹீரோ சுட்டு போட்டு போயிட்டே இருக்கலாம். அதில் வந்து நீ திரும்பி நில்லுப்பா அப்படின்றாரு. திரும்பி நின்று இந்த வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஈஸியாக நம்ம ஹீரோவும் அசால்ட்டாக அடிச்சுட்டு போகிறாரு. இன்னும் இதுக்கு தாண்டி இன்னொரு ஃபைட் சீன் வருது. அதில் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி வந்து அத்தனை பேர் கன்ஸோடு தான் நிற்கிறாங்க. அசால்ட்டாக போட்டு தள்ளிட்டு போகலாம். ஆனால் ட்ராப் த கன்ஸ் அப்படின்றாரு. ரீசன் கேட்டால் என்ன சொல்லுவாங்க, ஹார்பர்ப்பா, ஹார்பர்னால இங்கே சவுண்டு கேட்டால் ஏதாவது கேட்பாங்க அப்படின்றாங்க. அதெல்லாம் ஏற்றுக்கிற மாதிரியே இல்லை. அதான் நிறைய ஏற்றுக்கொள்ள முடியாத, நிறையாவே வந்து யூகிக்க முடியாத அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது, ஏற்றுக்கொள்ள முடியாத நிறைய சீன்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து படத்தில் வந்து ஓவராக நம்மளை வந்து ஸ்பாயில் பண்ணுது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். என்ன தான் ஃபஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு ஆவரேஜ் ஸ்க்ரீன் பிளேயோட போயிருந்தாலுமே செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரேசியான ஸ்க்ரீன் பிளேயோட போகுது. இருந்தாலுமே நம்மளால் கனெக்ட் பண்ணிக்க முடியல. அதுக்கான காரணம் என்ன பார்த்திங்கன்னா, சினிமாட்டிக் லிபர்ட்டி ஓவராக எடுத்துக்கிட்டாங்க. அவங்க இஷ்டத்துக்குன்னு கதையை எடுத்து வச்சுட்டு எழுதி வச்சுட்டு நான் ஸ்டண்டு போடுவேன் பாரு, அதுதான் முடிஞ்சு போச்சு, அடிக்கப்பேன் பாரு முடிஞ்சு போச்சு. சரி, கதை என்ன, மெயின் கோர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் கொஸ்டின் மார்க்காக இருக்குது. ஏன்னா அந்த மெயின் கோரோட ட்ராவல் பண்ணாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அதாவது காதல் ப்ளஸ் துப்பாக்கி அப்படின்ற மாதிரி தான் கான்செப்ட்டில் போகிறாங்க. அதெல்லாம் ஓகே, அந்த ஐடியாலஜியாக ஓகே. ஆனால் அதுக்கான சினிமாட்டிக் லிபர்ட்டி இருக்குது இல்லையா, அது ஓவர் டூவாக இந்த படத்தில் எடுத்தனால நம்மளால் வந்து சுவாரஸ்யமாக எடுத்துக்க முடியல. அதுவே இந்த படத்தினுடைய பிரச்சனையாக அமையுது. ஸோ மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா, இல்லை கண்டிப்பாக பார்த்தே தீரணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு டீசெண்டான வாட்ச் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா படத்துக்கு வந்து ஃபஸ்ட் ஹாஃப்லேயே சில பேரோட மைண்ட் செட் ஒரு மாதிரி ஆஃப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்திங்கன்னா பிடிக்காதுன்றது மக்களோட சாய்ஸாக இருக்கும். எனக்கு வந்து ஒரு டீசெண்டாக இருந்தது. ஏன்னா ரேசி ஸ்க்ரீன் பிளே இருந்தது. பட் அதுக்கான சினிமாட்டிக் லிபர்ட்டி வந்து ஓவர் டூவாக இருந்துச்சு. அதுதான் எனக்கு பிரச்சனையாக தெரிஞ்சது. ஸோ ஒரு டீசென்ட் வாட்ச். இந்த படத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 5க்கு 3. ஸோ இந்த மாதிரியான மூவி ரிவ்யூஸ் அண்ட் ரெக்கமெண்டேஷன் நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதில் ஸ்டே வித் மீ அப்படியே வித் மோகி.